வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அங்கேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அடிக்கடி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. மொத்தம் 41 வேக்கன்சிஸுங்க. உங்களுக்கான ஆரம்பகட்ட சம்பளமாக மாதத்துக்கு 42,000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் தாங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட்டுங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான சம்பளம் பேசிக் பேவாக பர் மந்த்துக்கு 35,900 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேசிக் பே தாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா மினிமம் உங்களுக்கு 42,000 ரூபா பர் மந்த்துக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மொத்தம் 41 வேக்கன்சிஸுங்க. ஸோ 41 வேக்கன்சிஸை வந்து அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லைங்களா, இது ஒன்றும் இல்லைங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா அவங்களுக்குமே வந்து ஒரு முன்னுரிமை தராங்க. டபிள்யூனா உமனுங்க. ஸோ எஸ்சியில் ஏன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் அருந்ததியர் அவங்களுக்குமே வந்து வேக்கன்சிஸ் வந்து தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு, உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குன்னு இது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதற்கான வயது வரம்பு, அதாவது 1/7/2025 படி நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/2025 படி நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்மாக இருந்தால் 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/1998 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற கம்யூனிட்டி எல்லாமே 32 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/7/1993 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன் சர்வீஸ் கேண்டிடேட்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 47 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1/7/1978 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி, நீங்கள் பிஎஸ்சி ஆர் பிசிஏ இது படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிச்சிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லைனா எம்இ, எம்டெக் படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து 1 இயர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த கோர்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அண்டு யூஆர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக, அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் விடோவாக இருந்து விடோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரையும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. மொத்தம் 120 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு 50 மார்க்கு, வைவாக்கு 25 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரையும் உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைமு, மொத்தம் 120 கொஸ்டின். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 120 மார்க்குங்க. ஸோ இதை வந்து ரிட்டன் டெஸ்ட்டை வந்து அவங்க பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியாக ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்
அந்த ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 50 கொஸ்டின் 50 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக 20 மார்க் வச்சுருக்காங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்ட் பியில் கவர் ஆகுது. மொத்தம் 70 கொஸ்டின் 70 மார்க்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். பார்ட் பி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு, மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக 20 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. வைவா வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 25 மார்க்கு, நீங்கள் 10 எடுத்தால் வந்து குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் ஃபார் பார்ட் பிக்கு வந்து நாங்கள் டாபிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன சிலபஸ்ன்றது டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்ன சிலபஸ்னு அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரையும் உங்களுக்கு பிரின்சிபல் சீட் ஆஃப் ஹைகோர்ட் மெட்ராஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மதுரையில் இருக்கும். தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரையும் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பிளேஸ் முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜுடிக்கல் ரெக்யூர்மெண்ட் செல் அவங்க தான் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படின்றது அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.